இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். வந்து இன்னைக்கு நாங்க உங்களுக்காக பிரத்யேகமா ஒரு விரிவான தேடலை தயார் செஞ்சிருக்கோம். ம் ஆமா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல் ஆதாரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவுதான். ஒரே ஒரு புகைப்படம், அப்புறம் அதுல இருக்கிற ஒரு சின்ன குறிப்பு. சரியா சொன்னீங்க. அந்த ஒரு புகைப்படம் தான் இன்னைக்கு நம்மளோட முழு விவாதத்துக்கே அடிப்படை. அந்த புகைப்படத்துல ஒரு வீட்டின் பூஜை அறையோட காட்சி அமைப்பு இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல பூ அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு மிக கடுமையான ஒரு விதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதியை படிக்கும்போதே அது எவ்வளவு ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறது நமக்கு புரியும். சும்மா ஒரு அலங்காரத்துக்கான விஷயமா அது தெரியல. கண்டிப்பா. இந்த உரையாடலோட நோக்கமே நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த புகைப்படத்துல உள்ள காட்சி அமைப்பை கவனிச்சுட்டு அந்த கடுமையான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான விதிய உடைச்சு பார்க்கிறது தான். நாங்க உங்களுக்கு வழிகாட்டிகளா இருந்து இத பத்தி விரிவாக பேச போறோம். விஷயமா அந்த காட்சி அமைப்போட நேர்த்தியை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அத பாக்குறப்பவே ஒரு அமைதி வருது இல்லையா? நிச்சயமா. அந்த காட்சி அமைப்பை நான் முதல்ல விவரிச்சிடுறேன். சுவர்ல ரொம்ப நேர்த்தியா ஒரு சமச்சீரா 6 சுவாமி படங்கள் மாட்டப்பட்டிருக்கு. அது மேல ரொம்ப அடர்த்தியான மலர் மாலைகள் போட்டிருக்காங்க. ம் அந்த மாலைகள் தான் அந்த படங்களுக்கே ஒரு உயிர்ப்பு கொடுக்குது. அதேதான். அப்புறம் 2 பக்கமும் ஒளிரும் குத்து விளக்குகள் இருக்கு. பின்னணியில மயில் இறகுகள், கீழே சின்ன சின்ன சிலைகள், அப்புறம் ஒரு புத்தகம். இதெல்லாம் ரொம்ப கவனமா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கவனத்தை தான் நாம இங்க குறிப்பா கவனிக்கணும். ஆமா. இத பாக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஏதோ ஒரு கவனமாக வடிவமைக்கப்பட்ட கலைக்கூடம்